வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு பீர்க்கங்காய் தோல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் பயறு எடுத்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம், அடுத்ததாக கடுகு கொஞ்சம், எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அடுத்ததாக கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பீர்க்கங்காயோடையே சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் தோலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தோலெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோல்லாம் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். தேங்காவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு பேனை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக சீனி 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா கருப்பட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஆறுற வரைக்கும் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.